கட்டாம நாங்க இங்க இருந்து போக முடியுமா? இல்ல நீங்க தான் போக விட்டுடுவீங்களா? தாலி கட்டினது தப்புனா தாலி அவுத்து கொடுத்துருங்க, வாங்கிட்டு போயிடுறோம். அடி பாவி, இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுற நாக்கு இழுத்து வச்சு அறுத்துடுவேன். தாலிய கட்டுவாங்களா, அதை அறுத்து கொடுக்கணுமா? ஏண்டி நீ எந்த ஊருடி? கழுத்துல தாலியில இருக்கிற மஞ்சள் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள தாலிய அறுத்து கொடுக்கணுமா? நீ எத்தனை தாலியடி அறுத்து கட்டியிருக்க? எங்க அண்ணனுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க, இல்லனா உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். ஐயோ முத்தரசி, பேசாம இரு முத்தரசி. இப்ப நடக்கிற சண்டை பத்தாதா? நீ வேற சண்டை இழுத்து வைக்காத. முடிவா என்னதாமா சொல்றீங்க? ஐயா, எல்லா நியாயமும் தெரிஞ்சவங்க நீங்க. உங்க பொண்ணை கூட்டிட்டு போகணும்னா உங்க மச்சா குலசேகர எங்க அண்ணன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். குலசேகர மட்டும் இல்ல, எங்க அண்ணன் அடிச்ச எல்லாரும் அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஏய் ஜெயச்சந்திரா, உங்க அப்பா குலசேகர எங்கடா? அண்ணே, என்னென்ன பேசுறீங்க? உங்க மரியாதையை காப்பாத்துறதுக்காக தான் அவர் இந்த கல்யாணத்திலேயே கலந்துகிட்டாரு. ஏமா, ஏன் புருஷன் எதுக்குமா உங்க அண்ணன் கால்ல வேணும்? முதல்ல சண்டை இழுத்தது யாரு? இதோ நிக்கிறாளே உன் அக்கா, இவதான், இந்த மூலிதான். மங்களகரமா இருக்கிற என் பொண்ணை பார்த்து மலடின்னு சொன்னாலே அப்பவே இவ பல்ல உடைச்சிருப்பேன். எங்க அண்ணன் வீட்டு கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வாயை மூடிட்டு சும்மா இருந்தேன். இத பாருமா, உங்களை மாதிரி எனக்கு பேச தெரியாது. உன் புருஷன் மட்டும் இல்ல, எங்க அண்ணனை அடிச்சவங்க எல்லாருமே அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இல்ல உங்க வீட்டு பொண்ணு என் வீட்டு படியேற விட மாட்டேன். கற்பகம், எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க? நீ நினைச்சது நடக்க போறது இல்ல. உனக்கு உன் மருமக வேணும்னா எங்களை மறந்துரு. எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, தலைமொழிகிடு. கற்பகம், இதுக்கப்புறம் நாங்க எங்க ஊருக்கு போக முடியாது. அப்படி போய் நாங்க மன்னிப்பு கேட்டா கூட ஊர்ல சேர்த்துப்பாங்களான்னு தெரியல. கேட்டியாடா? ஒரு பொண்ணுக்காக நான் பிறந்த ஊரையே பகைச்சுக்கணுமா? நான் செத்தாலும் என் ஊர்ல தாண்டா சாவ. எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சரி வா போலாம். சம்பந்தியம்மா, இதுதான் உங்க முடிவா? கங்கா நம்ம வீட்டுக்கு வரதுல குலசேகரனுக்கும் நமக்கும் என்னம்மா தொடர்பு இருக்கு? நடந்ததை மறந்துடுவோமா? செல்வா, அம்மா உனக்கு வேணும்னா என் கூட வா. இல்லைன்னா நீயும் இவங்க கூடவே இருந்துக்க. எனக்கு புள்ளை இல்லைன்னு தலைமொழிகிடுற. நிலுங்கம்மா, என் பொண்ணை விட்டுட்டு போயிடாதீங்க. நான் வேணா உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்னப்பா சொல்றீங்க? நீங்க அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் அவங்க வீட்டுக்கு போய் வாழணுமா? அந்த மாதிரி வாழறதை விட நான் இங்கேயே விழுந்து போல மாட்டேன். இன்னும் என்னடி பாத்துட்டு நிக்கிற? வாடி, வாங்கல. சார் சார் நில்லுங்க சார். சார் சார் உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேன் சார். சார் ப்ளீஸ் சார், கங்கா கூட்டு போங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார், கங்கா கூட்டு போங்க சார். சார் நில்லுங்க சார், போவேணா சார். சார் சார் நில்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார், உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், நில்லுங்க சார். சார் 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 அண்ணே, அவங்க போனா போட்டோன்னு மாப்பிள்ள நம்ம கூட தானே இருக்காரு. நம்ம விட்டு கூட்டிட்டு போல அண்ணே. அண்ணே யோசிக்காதீங்க அண்ணே, பொண்ணையும் மாப்பிள்ளையும் நம்ம விட்டு கூட்டிட்டு போல அண்ணே. சரின்னு சொல்லுங்க அண்ணே. பிள்ளை, ஐயா வண்டி எடுத்துட சொல்லுங்க. சரிங்க. தம்பி, உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு எத்தனையோ ஜென்மம் புண்ணியம் பண்ணிருக்கணும். நீங்க வீட்டுக்கு போங்க. இந்த ஜென்மம் பூரா என் பொண்ணு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பா.
முறையா வந்து என் பொண்ணை அழைச்சிட்டு போங்க. ஐயா போங்க. ரமா, சாரு, அக்கா உள்ள கூட்டிட்டு போங்க. கங்கா 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 கதவு தர கங்கா 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 கதவு தர கங்கா கங்கா கதவு தரமா கங்கா கதவு தர கங்கா 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 கதவு தரமா கங்கா கதவு தர ஜன்னல் திறக்கலாம் மாமா கங்கா 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 கதவு தர கங்கா
எல்லாரையும் கொஞ்ச நேரத்துல பதற வச்சுட்டியே. கங்கா ஏன்டா இப்படி பண்ணுன? ஏம்மா உங்களுக்குலாம் இவ்ளோ பதட்டம்? கல்யாண மண்டபத்துல அவங்க விட்டுட்டு போனதுனால நான் மனசுடைஞ்சு ஏதாவது பண்ணிப்பேன்னு நினைச்சீங்களா? அப்பா நான் யாருப்பா? உங்க பொண்ணு கங்கா. என் பேர் என்னப்பா? நம்ம குலதெய்வத்தோட பேரு. நான் கோழை இல்லப்பா. உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எப்பவும் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்ப்பா. அப்பா கஷ்டம் வரும்போதுதான் சிரிக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நான் இப்போ சிரிச்சிட்டு இருக்கேன்ப்பா. நடந்த சம்பவம் எந்த விதத்திலயும் என்ன பாதிக்கலப்பா. எது நடந்துச்சோ அது நல்லபடியாவே நடந்துச்சு. இப்ப எது நடக்க போதோ அதுவும் நல்லபடியாவே நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. அப்பா மண்டபத்துல நடந்தது நினைச்சு நீங்க யாரும் வருத்தப்பட வேணாம். நம்ம எல்லாரும் எப்பவும் போலவே இருப்போம்ப்பா. கங்கா, வாழ்க்கையை இவ்வளவு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுல நடந்த பெரிய பிரச்சனையை கூட சாதாரணமா எடுத்துக்கிட்டியே. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. கங்கா திரும்பவும் சொல்றேன், நீ ஏன் வயித்துல பிறக்காம போயிட்டியேன்னு ரொம்ப வேதனைப்படுறேன்டா. இவ்வளவு பிரச்சனை நடந்தும் நீ தைரியமா இருக்கிய எனக்கு சொல்ல தெரியல. பெரியம்மா கங்கா, அதுக்காக உன்னை நான் இப்படியே விட்டுற மாட்டேன்டா. எங்க அண்ணா குலசேகரன் கிட்ட போய் கங்கா கல்யாணத்துல ஏன் பிரச்சனை பண்ணீங்க, சம்பந்தி அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லி அவரை மன்னிப்பு கேட்க வச்சு கலெக்டரோட நான் சேர்த்து வைக்கிறேம்மா. வாடா பெரியம்மா. வேணாம் பெரியம்மா. பெரியம்மா உங்களை எதிர்த்து பேசுறதுக்காக என்ன தப்பா நினைக்காதீங்க. எல்லாரோட வாழ்க்கையிலயும் கௌரவங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்தனா கௌரவமா வளர்ந்த, கௌரவமான வீட்டுக்கு மருமகளான, அந்த வீட்டுக்கு போய் கௌரவமா வாழ்ந்து அந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறது தான் நான் பெருமையா நினைக்கிறேன். அந்த பெருமை எனக்கு கிடைக்கணும்னா யார் என்ன மண்டபத்துல விட்டுட்டு போனாங்களோ அவங்களா வந்து என்ன கௌரவமா கூட்டிட்டு போனோம். என்னோட கல்யாணத்துல நடந்த சம்பவத்துல யாரு மேல தப்பு யாரு மேல நியாயம்னு நான் பிரிச்சு பார்க்கவே விரும்பல. பொதுவா எல்லாரோட உணர்ச்சிகளோட வெளிப்பாடுதான் அந்த சண்டை. பிரச்சனை முடிஞ்சு எல்லாரும் அதை மறந்து இருக்கணும். ஆனா தாலி கட்டின கையோட என்ன மண்டபத்திலே விட்டுட்டு போயிட்டாங்க. இது பாருங்க பெரியம்மா, என்னை யாரு விட்டுட்டு போனாங்களோ அவங்களா வந்து கூட்டிட்டு போனதா அது எனக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. அப்பா நாமளா போய் அவங்களை கெஞ்சறதோ மன்னிப்பு கேட்கறதோ அவ்வளவா நல்லது இல்லப்பா. அப்படி நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அந்த வீட்டுல போய் நான் வாழும்போது எனக்கு உண்டான மரியாதை இருக்காது. ஐயா வீட்டுல மன்னிப்பு கேட்டுதான் கங்காவை கொண்டு வந்து விட்டாங்கன்னு
யாரும் பேசிடக்கூடாதுப்பா. அப்படி சொன்னா என்னால தாங்கிக்க முடியாது. யாரும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேணாம். இல்ல கங்கா, எல்லா நேரத்திலயும் நாம நல்லவங்களா நடந்துக்கிட்டா நமக்கு நல்லது நடக்கும் நினைக்கிறது தப்பு. எதை எப்ப செய்யணுமோ அது அப்பவே செஞ்சிடணும். அதனாலயும் நல்லது நடக்கும். எந்த கலங்கமும் இல்லாத உன் எதிர்காலம் நல்லபடியா அமையறதுக்காக யாரோட காலையும் விழலாம் கங்கா. கங்கா, தாலியும் கழுத்துமா கலெக்டரோட உன்னை பார்த்தப்போ எனக்கு இருந்த சந்தோஷத்தை என்னால வெளியே சொல்ல முடியல. அச்சதை போட்டு நான் அந்த ஆண்டவன் கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? கங்கா ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவளுக்கு அமைச்சு கொடுத்துட்ட. என் கங்கா கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா தாலி கட்ட கொஞ்ச நேரத்துல கலெக்டரை பிரிஞ்சு இப்படி தனியா வந்து நிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தப்பு பண்ண அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனா ஆனா எந்த தப்பும் பண்ணாத உனக்கு இந்த தண்டனை தேவையா? ஏன் மாமா தண்டனைன்னு எடுத்துக்கணும்? இதுவும் ஒரு அனுபவம் எடுத்துக்க வேண்டியதுதான். எதுமா அனுபவம்? தாலி கட்டின கையோட இப்படி தாலியும் கழுத்துமா தனியா வந்து நிக்கிறது அனுபவம். இப்படி ஒரு அனுபவம் எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதும்மா. தாலி கட்டிக்கிட்ட ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வரணும்னா அது புருஷனோட தாமா வரணும். ஆனா உன் நிலைமை நீ புருஷன் வீட்டுக்கு போவே இல்லையே. இது எப்படிம்மா என்னால தாங்கிக்க முடியும்? அத்தை, அழாதீங்க. இனி யாரும் எதுக்காகவும் அழக்கூடாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நேரா எங்க அப்பா கிட்ட போய் நீங்க மண்டபத்துல போட்ட சண்டையினாலதான் எனக்கு கங்காவோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவரை கலெக்டரோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு இப்பவே உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். அத்தை வாங்க. நில்றா. கங்கா சொன்ன மாதிரி நமக்கு கௌரவம் முக்கியமோ இல்லையோ, கலெக்டர் வீட்டில் வாழ போற கங்காவுக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம். அதுக்காக யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். விட்டுட்டு போன அவங்களே வந்து கூட்டிட்டு போறதுதான் நியாயம்.